டெல்லி ஜாமியா மஸ்ஜித் ஜும்மா மசூதி என்று சொல்கிறார்கள் அல்லவா, அதனுடைய கட்டிடக்கலை ரொம்ப வியப்பானது. அதுல ஏறி செல்லுகின்ற படிகள் 63 படிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 63 படிகளிலே ஆங்காங்கே யாசகர்கள் அமர்ந்திருப்பார்கள். ஒரு வெளிநாட்டு பயணி, அமெரிக்காவிலிருந்து வருகின்ற ஒரு வெளிநாட்டு பயணி டெல்லி ஜும்மா மஸ்ஜிதினுடைய இந்த அழகை கலை நயத்தை எல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு இந்த படி 63 படிகள் ஏன் இருக்கிறது என்று அங்கு இருக்கக்கூடிய வெளிநாட்டுகளிடம் கைடுகளிடம் கேட்கிறார். ஒருவர் சொல்கிறார், இந்த 63 படிகள் என்பது எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாள் 63 ஆண்டுகள், அதை குறிக்கின்ற வகையில் இந்த 63 படிகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய முசாஃபிர்களில் ஒருவர் அவருடைய இந்த பயணி, வெளிநாட்டு பயணி தவறவிட்ட அவருடைய மணிப்பர்ஸ் அதை கொண்டு வந்து இவரிடத்தில் கொடுக்கிறார். அதில் ஏகப்பட்ட டாலர்கள் இருக்கிறது. அவர் கையிலே யாசகம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் கொண்டு வந்து கொடுத்த அந்த மணிப்பர்ஸிலே ஏகப்பட்ட டாலர்கள் இருக்கிறது. ஆச்சரியப்பட்ட இந்த வெளிநாட்டு பயணி அவரை பார்த்து சொல்கிறார், நீ நினைத்திருந்தால் இதை எடுத்துக்கொண்டிருக்கலாம், யாருக்கும் தெரியாது, அது காணாமல் போனதை இன்னும் நான் உணரவில்லை, நீ வந்து தருகின்ற பொழுதுதான் தெரிகிறது, ஏன் என்கிட்ட வந்து தருகிறாய் என்று கேட்ட பொழுது அவர் சொல்லுகிறார், வாழ்வாதாரத்திற்கு வழி இல்லாமல், சரியான வருமானம் இல்லாமல் நான் யாசகம் எடுத்துக் கொண்டிருந்தாலும் நீங்கள் தவறவிட்ட இந்த மணிப்பர்ஸிலே ஏராளமான டாலர்ஸ்கள் இருந்தாலும் நான் இதை எடுத்துக்கொண்டால் நாளை மறுமையில் நான் மட்டுமல்ல என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கேவலப்படுத்தப்படுவார். ஒரு உம்மத்திலே இப்படி பிறரை ஏமாற்றி வாழக்கூடிய ஒருவன் வாழ்ந்திருக்கிறான் என்று எனக்கு மட்டுமல்ல, நான் எந்த நபியை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனோ அவருக்கும் அது அவமானமாக அமையும், அதனால் கொண்டு வந்து தருகிறேன் என்று சொன்ன பொழுது அவர் உயர்ந்து போய்விட்டார். இந்த செய்தி இந்தியன் எக்ஸ்பிரஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.